அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வாழும்போது நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. அந்த பல பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதுக்கு மூஞ்சி கொடுக்கிறது. அந்த பிரச்சனைகள் சந்திக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு நல்லா பதில் கொடுத்தா சந்தோஷமாக வாழலாம். ஆனாலும் அதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பல நேரத்தில் துக்கமாகவோ கவலையாகவோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நினச்சி பலவிதமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு சந்தோஷம் இதுவரைக்கும் சந்தோஷம் கிடைச்சது இல்லை. ஆனாலும் நம்ம சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காம இருக்கிறது நம்ம இவ்வளோ காலமாக கொடுத்ததும் சந்தோஷம் இல்லாதனால. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடியாக நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை பற்றி நினைக்கிற மாதிரி அடுத்தவங்களை பற்றியும் நினைச்சா தானாகவே நம்மளுக்கு சந்தோஷமாக வாழலாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது கஷ்டம்னா துக்கம்னா நம்மளுக்கும் தானாகவே கிடைக்க வேண்டியதும் கிடைக்கிறதும் கஷ்டமும் துக்கமும் மட்டும்தான். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம நினைச்சா சந்தோஷத்தை தேடுனா தானாகவே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது எப்படின்னா இவ்வளோ காலமாக நம்ம தேடின இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம் மட்டும்தான். ஏன்னா நம்ம இவ்வளோ காலமாக எதோ பண்ணி நம்மளோட சந்தோஷத்தை நம்ம விட்டு கொடுத்தோம். ஏன்னா சந்தோஷம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது தான் விட்டு கொடுத்தோம். அது தவிர இவ்வளோ காலமாக தேடின இடத்துலையும் தேடின விதத்திலையும் தப்பு நமக்குள்ளே தான் இருந்தது. அந்த நமக்குள்ளே இருந்த தப்பு தவறுனால நம்மளுக்கு இதுவரைக்கும் நல்ல வாழ்க்கை அமைக்காமல் இருந்தது. அப்போ இன்னையிலிருந்து நம்ம இந்த நாளிலிருந்து நம்ம நினைக்க வேண்டியதும் செய்ய வேண்டியதும் நல்ல செயல்கள் தான். நல்ல செயல்கள் பண்ணால் நல்லா வாழலாம். தப்பான செயல்கள் செஞ்சால் தப்பாக தான் வாழணும். ஏன்னா அதுதான் நம்ம கொடுக்கறது. தப்பை கொடுத்தா தப்பு கிடைக்கும், நல்லது கொடுத்தா நல்லது கிடைக்கும். அப்போ இன்னையிலிருந்து நல்லா நினச்சி பாருங்க, நல்லதுன்னு சொல்கிறது எது? அப்போ நம்ம சொல்கிறது நல்லதுன்னு நினச்சி நல்லதுன்னு சொல்கிறது நம்ம எல்லா மதத்திலும் சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது தான் நல்லது செய்யுங்க. நல்லதுன்னு சொல்கிறது ஒரு நல்லா நினச்சி பாரு. இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன எறும்புல இருந்து பெரிய திமிங்கல் வரைக்கும் வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. அவங்க கஷ்டம் கவலை எதுவும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமையை நம்ம வாழ்க்கையில் இருந்து நம்ம எடுத்தா அந்த உரிமையை நம்ம நினச்சா நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது. நம்ம சந்தோஷமாக இருந்தால் பரவாயில்ல. அது எறும்பால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம எறும்பு கொல்லுனா அதுக்கு நம்ம கொடுத்தது நம்மளுக்கு திரும்பி கிடைக்கிறது. ஏன்னா நம்ம இந்த திமிங்கல் நம்மளுக்கு இருக்கிறது சாப்பிட்றதுக்கு நம்ம நினச்சா அதிலிருந்தும் நம்மளுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சரிபற்ற ஒரு உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டியது, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டியது இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அடுத்தவங்களிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது எப்போதுமே சந்தோஷமான வாழ்க்கையில். ஏன்னா நம்ம கொடுக்கறது எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கிடைக்கும் போது நம்மளுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கிறதும் இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் சரி கட்டிக்கிட்டு இருக்கிறனால. இந்த உலகத்தில் ஒன்றும் சரி கட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தந்த நேரத்தில் உண்டாகிற இந்த உலகத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்தா இப்படி தான் இருக்க வேண்டியது, இதுதான் உலகம்னு, அது நம்மளோட பிரச்சனை தானே. ஏன்னா இந்த உலகம்னு சொல்கிறது இப்போ தானே நம்மளுக்கு உலகத்தை வருவது. இப்போ தெரிஞ்சிக்கிற உலகத்தில் நம்ம நினச்சா இந்த நேரத்தில் வாழாமல் இப்படி தான் இருக்க வேண்டியது, இதுதான் உலகம், நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்க வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த உலகத்துக்கு வேண்டிய மாதிரி தானே உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த உலகத்தில் நடக்கிறது உலகத்துக்கு வேண்டியது தானே. அப்போ அது நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்தா தானாகவே நம்மளுக்கு அப்படி வாழ முடியும். ஏன்னா அப்போ நம்மளோட பிரச்சனை இந்த உலகத்துக்கு படியாக தான் இருக்கிறது. ஆனால் நம்ம படியாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறது தானே பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம உலகத்திலேருந்து பதில் தேடணும். அதுக்கு பதில் தேடுறது உலகத்தில் இருந்து. அந்த பதில் நம்ம நினைக்கிறோம் அதுதான் சரிணும். அப்போ நம்மளோட பதிலும் நம்மளோட கேள்வியும் அது ரெண்டுமே தப்பு. இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சா தானாகவே சந்தோஷமாக வாழும். இந்த உலகத்தில் இருக்கிறது பற்றி நினச்சி வாழ்ந்தா இந்த சந்தோஷம்னு சொல்கிறது நெடுங்காலமாக இல்லை, நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் இப்போ
இந்த நேரத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கிறதும் அந்த எதிர்பார்ப்பு தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா நிமிஷத்திலையும் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி நடக்க வேணும், இப்படியே தான் நடக்க வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால அந்த எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கு துக்கம் கொண்டு வந்து கொடுக்கறது. அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கிறனால அது இப்படியே தான் நடக்க வேணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு பிரச்சனை வருது. அப்படி நினைக்காம இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறது. உண்மை தான் எல்லா மதத்திலும் எல்லா விதத்திலும் சொல்லியிருக்கிறது. அது இந்த எல்லா ஜீவத்துக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது எடுத்தால் அது எடுக்கிற மாதிரி ஒரு கரம்பலம் உண்டாகும். ஏன்னா இந்த உலகத்தில் உண்டாகிறது நம்ம கொடுக்கறது தான், நம்ம கொடுக்கறது. ஏன்னா நம்ம நினைக்க வேண்டியதும் நான் என்னோட வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு நடக்கும் போது அந்த நடக்கிற விஷயத்துல இருந்து எனக்கு துக்கமோ கஷ்டமோ கொடுக்கறதுனா அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சின்ன எறும்பிலிருந்து பெரிய திமிங்கல் வரைக்கும். ஏன்னா அதுகளுக்கும் அந்த மாதிரியே யோசிப்பு வருது. அதுகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்னு நினச்சி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கோ அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்ம வாழ வேண்டியது நம்மளோட சந்தோஷத்தை பற்றி நினச்சி இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோட சந்தோஷத்தை பற்றி நினச்சி தான் நம்ம வாழ வேண்டியது. அப்படி வாழ்ந்தா நம்மளுக்கு தானாகவே சந்தோஷமாக வாழலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்கறது தான் கிடைக்கும். இந்த நாளிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நல்லது மட்டும் கொடுக்கறதுக்கு, நல்லது மட்டும் நினைக்கிறதுக்கு நல்லா யோசிக்குங்க. அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையை பயன்படுத்துங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.